Hi friends, welcome to Kanakas Adupangare. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அத தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு. இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஒரு வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நம்ம கரமது பொடி. அந்த பொடியை போட்டு தான் ஒரு குழம்பு பண்ண போறேன். அந்த பொடி நான் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் ஒரு மல்டி பர்பஸ் பொடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால நம்ம வத்த குழம்பு பண்ணும்போது அந்த பொடியை போட்டு பண்ணினா ரொம்ப வாசனையா இருக்கும். அதனால அந்த பொடியை எடுத்து வச்சிருக்கேன். அந்த பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி, இது திறம்பாடுறதுக்கு கடுகு வெந்தயம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி எடுத்து ஊற போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பானாவை அடுப்பில் போட்டு அதில் ஒரு முட்டை எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. அதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெடிச்சிடுது. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுன்னு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். நான் மெலிசாக கட் பண்ணிட்டு இருக்கேன். வேக வைக்கலை, அதனால் இந்த மாதிரி நம்ம புளி ஜலத்தில் வெந்துடுவோம் நல்லா. அதனால் பெருங்காயம் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி ஜலத்தை நான் 2 டம்ளருக்கு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அந்த 2 டம்ளர் ஜலத்தை அதில் விட்டுடலாம். புளி ஜலம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா இந்த ஜலத்தில் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரமது பொடி சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, நம்ம குழம்பு இந்த அளவுக்கு இது பண்ணிட்டோம். இப்போ காயெல்லாம் நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இந்த குழம்புக்கு நோ ஆனியன், நோ கார்லிக், நோ டொமேட்டோ எதுவுமே கிடையாது. வெறும் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் போட்டு பண்ணுற ஒரு வத்த குழம்பு தான் இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து அந்த காய் வேகட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் காய் நம்ம வேகாத பச்சையாக போட்டிருக்கனால மெலிசாக தான் திருத்தி போட்டிருக்கேன். டக்குன்னு வெந்துடும். வெந்ததும் பார்க்கலாம். நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக காயெல்லாம் வெந்துடுது. இது பாருங்கள், கட் ஆகிடுது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரமது பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம சேனலில் இருக்குது. அது மல்டி பர்பஸ் கரமதுக்கும் போட்டுக்கலாம், வத்த குழம்புக்கும் போட்டுக்கலாம், சாம்பார் பண்ணும்போது கடைசியாக தூவி இறக்கலாம் மேல் பொடியாக, எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும். அதனால் அந்த பொடியை போட்டு தான் இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன். இப்போ அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பொடியை தூவி இறக்கினா இந்த குழம்புக்கே ஹைலைட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த பொடி போட்டு தூவி இறக்கினோம்னா அந்த குழம்பு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் குத்தி பிசைஞ்சின்னு சாப்பிட்டோம்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ குழம்பு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போது கொதிக்கட்டும் பார்க்கலாம். இது பார்த்திங்களா, நம்ம அந்த பொடி போட்டோடனே எவ்வளோ சூப்பராக கட்டியாக ரெடி ஆகிடுது பார்த்திங்களா. நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுது குழம்பு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஸ்பூன் நம்ம கலந்துன்னு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இதை பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம். நம்மளோட குழம்பை பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இதான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டு பொடி போட்டு குழம்பு. ட்ரை பண்ணாதவாள்லாம் பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.